உலக செவிலியர்கள் தினம். இன்னைக்கு அவங்கள பத்தி பேசாம வேற யார பத்திங்க பேச போறீங்க? ஒரு சிங்கப்பெண் பத்தின ஒரு குட்டி ஸ்டோரி ஒண்ணு சொல்றேன். ஒரு நோயாளிகளோட அந்த குணமாயி அவங்க வீட்டுக்கு போகும்போது, அந்த ஹாஸ்பிட்டல் வாசல்ல அந்த நர்ஸ பார்த்து ஒரு புன்னகைப்பாங்க பார்த்தீங்களா? அது வெறும் சிரிப்பு மட்டும் இல்ல, பல தூக்கம் இல்லாத இரவுகளோட ஒரு பெரிய வெற்றிங்க. அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஒரு செவிலியர்களோட ஒரு பசி இருக்கும், வலி இருக்கும், கண்ணீர் இருக்கும். இதெல்லாம் யாருக்காவது தெரியுமா? நமக்காக மெழுகுவர்த்தியா உருகிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்கள பத்தின வாழ்க்கையோட கஷ்டங்கள இந்த வீடியோல நம்ம சொல்லப் போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏதோ ஒரு விஷயம் நீங்க இந்த வீடியோ பத்தி கத்துக்கலாங்க. நம்ம வீட்ல ஒருத்தருக்கு உடம்பு முடியலன்னா நம்ம பதறி போயிடுவோம். ஆனா செவிலியர்கள் அப்படி பண்றாங்களான்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? உலகமே பண்டிகை கொண்டாடும்போது இவங்க நோயாளிகளோட வேதனைய பகிர்ந்துட்டு இருப்பாங்க. நோயாளிக்கு கரெக்ட் டயத்துக்கு சாப்பாடு போச்சா அப்படின்னு அந்த பார்க்குற அந்த கேர் பண்ணிக்கிற ஒரு அன்பு இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு எல்லையே இல்லைங்க. தான் சாப்பிட்டோமான்னு கூட யோசிக்க கூட அவங்களுக்கு நேரமே இருக்காது. 12 மணி நேரம் கிட்டத்தட்ட உழைச்சிட்டு ஷிஃப்ட் முடிச்சு அந்த பஸ்ல ஏறி அப்படியே தூங்கி வழிஞ்சுக்கிட்டே அவங்க போயிட்டு இருக்கிற முகம் இருக்கு பாத்தீங்களா? உழைப்போட உச்சக்கட்ட வலி என்னன்னு அப்பதான் தெரியும். செவிலியர்கள் அந்த அளவுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இந்த டைம்ல. ஒரு முக்கியமான விஷயம், இதுல ஒரு கொடுமை ஒண்ணு இருக்குங்க. அது என்னன்னு தெரியுமா? ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு நோயாளி கிட்ட லட்சக்கணக்கில பணம் வாங்கிட்டு இருக்காங்க. போய் அட்மிட் ஆனாலே போய் பணத்தை கட்டிடுவாங்கன்னு சொல்றாங்க. அந்த நோயாளிக்கு உயிர் கொடுத்து வேலை செய்யற அந்த நர்ஸுக்கு ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளியை விட சம்பளம் கம்மியா கொடுக்குறாங்க. அந்த வாங்குற சொற்ப சம்பளம் இருக்கு பாத்தீங்களா? அது அவங்க வீட்டு வாடகைக்கும் சரி, கடனுக்கும் சரி, இஎம்ஐக்கும் சரி அதுக்கு சரியா போயிருக்கும். இதுக்கு இடையில இந்த பாண்டு வேற. இந்த பாண்டு முறை என்ன ஆகுது? அவங்க படிச்ச சர்டிபிகேட் இருக்கு பாத்தீங்களா? அதை கொண்டு போய் அடகு வச்ச மாதிரி மன அழுத்தத்தோட அங்கேயே வேலை செய்ய வேண்டிய கட்டாயம். இது ஒரு நவீன கால ஒரு கொத்தடிமை முறை வாழ்க்கை தாங்க நான் சொல்லுவேன். இவ்வளோ கஷ்டத்தையும் அனுபவிச்சு அவங்களுக்கு சம்பளம் ஒழுங்கா போய் சேருதான்னு கேட்டீங்களா? அதுவும் கம்மி. இந்த ஷிஃப்ட் டைமும் சேர்த்து அவங்க கரெக்டா அந்த டயத்துல தான் போய் அவனு வெளியில இருந்தும் அவங்களுக்கு இந்த ரூல்ஸும் உண்டு, இந்த பாண்டும் உண்டு. அதை முடிச்சாதான் அவங்களுக்கு பிடிக்கல அவங்க இருந்தே தாங்க ஆகும். சம்டைம்ஸ் நோயாளிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது, ஒரு பாதிப்பு வருதுன்னு வச்சுங்களேன். அந்த நிர்வாகம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நர்ஸை தான் கை காட்டுவாங்க. இந்த நர்ஸ் அம்மா தான் தப்பு பண்ணாங்க அப்படின்னு. அவங்களும் ஒரு அம்மா தான், அவங்களும் ஒரு பொண்ணு தான். அவங்க குழந்தைக்கு டக்குனு ஒரு காய்ச்சல் செய்தி ஒண்ணு வரும். அடுத்தவங்க குழந்தைக்கு குளுக்கோஸ் ஏத்திட்டு இருப்பாங்க. அந்த தாயோட வலி என்ன தெரியுமா இருக்கும்? அந்த உள்ளே அந்த வலி வச்சிருப்பாங்க. தியாகங்கிற பேர்ல இவங்களோட உழைப்பு ரொம்ப மலிவா விற்கப்படுதாங்க சொல்லணும். இவங்களுக்கு அதனால என்ன தெரியுமா பிரச்சனை வருது? இவங்க வீட்டுல இருந்து ஒருத்தவங்க போன் அடிக்கிறாங்க. இது மாதிரி உங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க உடனே வாங்க, ஸ்கூல்ல இருந்து அடிப்பாங்க. இந்த மாதிரி நீங்க அழைச்சிட்டு போங்க உடனே, ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னு. ஒரு முக்கியமான டயத்துல இவங்க லீவ் சொல்லிட்டுலாம் போக முடியாது. அவங்க அந்த டயத்துல அந்த ஹாஸ்பிட்டல்ல அங்க ஒர்க் பண்ணியே ஆகணும். ஆனா அங்க உடம்பு சரியாம தவிச்சிட்டு இருப்பாங்க அவங்க குழந்தை. ஆனா இங்க வேற யாருக்கோ குளுக்கோஸ் சேர்த்துக்கிட்டோ ஊசி போட்டுக்கிட்டோ இவங்க அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. இந்த கொடுமை பார்த்தீங்களா? இதனால அவங்க நாள் பூரா நிக்கிறாங்க. நிக்கிறதோட இல்லாம அவங்களுடைய உடம்பு இதுல பாதிப்பு வரும். முதுகு வலி போன பிரச்சனை வருது, வெயின்ஸ்னு சொல்றாங்க, இந்த பிரச்சனை ஒண்ணு வருது, நரம்பு தளர்ச்சி, அது மாதிரிலாம் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இவங்களுக்கு கொடுக்குற ஊதியமும் சரி, இவங்க அனுபவிக்கிற அந்த வலியும் சரி, இவங்களுக்கு லீவு கொடுக்காத அந்த தன்மையும் சரி, பாண்டு முறையும் சரி, இவங்க ரொம்ப அடிமையாக தான் பார்க்கப்படுது. அன்பையும் அரவணைப்பையும் கொடுக்கிற இந்த செவிலியர்களுடைய வாழ்வாதாரம் அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல அந்த பளபளக்கிறதுலயே கரைஞ்சு போயிடக்கூடாது. இவங்களுக்கு முறையான ஊதியமும் கண்ணியமான பணிச்சூழலும் சட்டப்பூர்வம்னு உறுதி செய்யணும் அப்படின்னு தான் நான் கேட்டுக்கிறது. அது வரைக்கும் இவங்களை இந்த வெள்ளை உடை உடுத்திய மெழுகுவத்திகளாக தங்களை உறுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த வீடியோவை பார்க்குற நீங்க இனி ஒரு நர்ஸை பார்த்தா அலட்சியமா கடந்து போகாம ஒரு சின்ன புன்னகைத்து அவங்கள பார்த்து பாருங்களேன். அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து பாருங்களேன். ஏன் அவங்க வேலை செய்யறது இல்லைங்க, அது ஒரு தமமா அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க பின்னாடி இருக்கிற வழியை என்னைக்காவது ஏதாவது ஒரு பேஷண்ட் கிட்ட அவங்க சொல்லியிருக்கிறாங்களா? இந்த மாதிரி எங்க வீட்லயும் தான் இந்த பிரச்சனை இருக்கு, நான் தாண்டி ஏதாவது ஒரு நர்ஸ் உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா? அதெல்லாம் அவங்க உள்ளுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. அதெல்லாம் உங்ககிட்ட அவங்க கேட்கணும்லாம் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, எதிர்பார்க்கவும் மாட்டாங்க. உங்ககிட்ட அவங்க பணமும் கேட்க மாட்டாங்க. நீங்க அவங்கள்ட்ட ஒரு மரியாதையை நடந்துக்கோங்க. அவங்கள பார்த்தா ஒரு நன்றி சொல்லுங்க. ஏன்னா உங்க குழந்தைய அவங்க பார்த்துக்கிறாங்க, ஒரு டைம்ல பார்த்துக்கிறாங்க, உங்க பேஷண்ட்டை பார்த்துக்கிறாங்க, நிறைய பொறுப்புகள் இருக்கு அவங்களுக்கு. இவ்வளவு பிரச்சனைகள் தாங்கிட்டு தான் அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறத நீங்க உணர்ந்துகிட்டு, ஸோ அதனால நீங்க அவங்களோட புன்னகை பார்த்து சிரிச்சிங்கனாலே போதும். அவங்க கிட்ட கடுப்பா போட்டு திட்டாம. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்க ஏதாவது ஒரு விஷயம் கத்துப்பேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? இந்த விஷயத்த கத்துக்கோங்க. ஸோ செவிலியர்களை மரியாதை கொடுங்க அப்படிங்கிறது மட்டும் சொல்லதான் இந்த வீடியோ. ஸோ இன்னொரு நல்ல வீடியோட சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல்ல. தொடர்ந்து லைஃப் ரியாலிட்டி கண்டென்ட்ஸ் நிறைய கொடுத்துட்டு இருக்கோம். ட்ரெண்டிங்கான விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஆல்.